ரொம்ப நாள் ஆச்சு இட்லி செஞ்சு. அதனால இன்னைக்கு காலையில இட்லி தான் செஞ்சிருந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 2 அடுப்பு பத்த வைக்கல. 1 அடுப்பு தான் பத்த வச்சிருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரும் வேலைக்கு போல, மாமியாரும் வேலைக்கு போல. எங்க வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளா உடம்பு சரியில்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போல. அதனால பொறுமையாவே டிஃபன் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சோறு செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இட்லி செஞ்சிருந்தேன். இது காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இட்லிக்காக சாம்பாரே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சோறுக்காக தனியா ஒரு குழம்பு செய்ய தேவையில்ல அப்படின்றதுக்காக. எங்க மாமியாரோட கம்பெனியில தினமுமே ஏதாவது ஒரு நான்வெஜ் லஞ்ச் வந்து இருக்குதாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிலயும் சாப்பிட்டு, வீட்லயும் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால நேத்து நைட்டு வந்து சிக்கன் வந்து செஞ்சிருந்தேன். அத வந்து பார்த்தீங்கன்னா, மாமியாரும் கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க. வீட்டுக்காரும் ஜுரம்ன்றதால கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க. நானும் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். மிச்சம் சிக்கன அப்படியே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா பாத்திரத்துல ஊத்தி, வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வதக்கி, சிக்கன சேர்த்து பரட்டிட்டேன். சூப்பரா இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.